ஓகே காய்ஸ், கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புறோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 2 ஸ்டாப் மட்டும் இருக்குது. அதாவது நம்மளுடைய பிளானில் இருக்க ஸ்டாப் சொல்கிறேன். அந்த 2 இடத்துக்கும் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு. ஓகே, டன். ஆக்சுவலாக வந்து 2 ஃபோன்லேயுமே பேட்ரி ஆஸ் யூஷுவல் காலி. 2த்தையுமே பவர் பேங்க் எடுத்து போட்டேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து இங்கேருந்து 56 கிலோமீட்டர்ஸு. நம்ம போகிற வழியிலே சாப்பிட முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், நம்ம இந்த வழியாக தான் இப்போ உள்ளே வந்தோம். எண்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் ஹைவே இந்த இடம். இப்போ நம்ம நேராக போகிறோம். செம்மையாக இருக்கு பாருங்க. ஒரு லாங் வியூவிலேருந்து கடலை பார்க்கும்போது அது ஒரு தனி லுக்கு தருதுங்க. பாருங்களா, ஓ தண்ணி அப்படியே வடிஞ்சு ஓடுது. செம்மையாக இருக்குங்க. நாகர்கோவில், திருவனந்தபுரம், இந்த 2 ஊருக்குமே நம்ம போகிறதில்ல. வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக இது ஒரு குளம், ஏரியா குளமானு தெரியல. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வளர்ந்துருக்கு. கேரளாவில் வந்து முட்டை பாயில்னு சொல்லுவாங்க. பாயில்னா பாசான். ஏதோ ஒரு பாலத்தை கிராஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்க அந்த டேர்னிங்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஓன்னு இருக்குது. அதனால தான் கேமராவை ஆன் பண்ணேன். லூர்தம்மாள் சைமன் பாலம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆறு. இந்த ஆறு வந்து கடலில் போய் மிக்ஸ் ஆகுது. நான் நின்று காட்டுறேன் பாருங்கள். அம்மா செவரு இருக்கு வச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி கஷ்டப்படுறேன். போச்சு, ஏதோ ஒன்று பிச்சுக்கிச்சு. ஓ ஃபோன் தானா, அதனால் பிச்சுக்கிட்டு விழாமல் இருந்துச்சு. ஓ இந்த மாதிரி குரங்கு செட்லாம் பண்ணக்கூடாது, இருந்தாலும் பண்ண வேண்டிய நிலமை. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆறு வருது. அப்படியே அந்த ஆறு வந்து கடலில் கலக்கிறது. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல வேலை கேமரா ஆன் பண்ணேன், இல்லைன்னா டிஷ்யூ ஆகிருக்கும். கேஸ் ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸ் இருக்குது, மற்றபடி ரோடு சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா, இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே மரம் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்த்தோன்னா தெரியும். ஒரு 50% தான் வெயில் வருது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரோடை சுற்றி மரம். இதே மாதிரி ரோட்ஸ் வந்து நம்ம ஊர் சைடு இருக்குது. 2 சைடு வந்து ஃபுல்லாக மரங்கள் இருக்க மாதிரி, வெயில் கொஞ்சம் கூட உள்ளார வராத மாதிரி வந்து ரோட்ஸ் நம்ம சைடும் இருக்குது. ஆனால் இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே பாருங்களேன். ஐயோ, அந்த பக்கம் போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா போகலாம். ஃபுல்லாக தென்னை மரங்க. அந்த பக்கம் வந்து பீச் தெரியுது. ஒரு 2-3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. இது சாக்கடை அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், குதிச்சு பார்த்தா தான் அது சாக்கடைன்னு தெரியும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பச்சை கலரில் ஏதோ ஒரு செடி அது மேலே வந்து முளைஞ்சிருக்கு. இது என்னது? ஓ சர்ச்சு.
இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோ? கோர்ஸ் இட் இஸ் எ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் தெரியுது. ஓ ஆசம் ஆசம் கேஷ் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேருந்து உள்ளெல்லாம் போக முடியாது. அங்கே ஒரு பாலம் தெரியுது, அதில் போக முடியுமான்னு பார்ப்போம். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது கைஸ். கைஸ், அந்த வழியை வந்து லாக் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இது மட்டும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அண்ணா அண்ணா, இது உள்ளே போகலாமா? தனியாக கூட போகக்கூடாதா? வண்டி இல்லாமல் நம்ம கூட தனியாக போக முடியாதா? ஸோ கைஸ், தனியாக போகலாங்கிறாங்க. நான் பார்த்தா பிரச்சனையாகுமா? சரி, நம்ம எந்த விதியும் மீற வேணாம். இப்போ போகலாம், பட்டு வேணாம். எதுக்கு ரிஸ்க்கு வந்த இடத்துல? செம்மையாக இருக்குங்க. சப்போஸ் இங்கே இருக்க லோக்கல் ஆளாக இருந்தால் மேபி போயிட்டு வரலாம் ஜாலியாக. அப்படியே இந்த பீச் எட்ஜிலே வந்து ஒரு ரோடு இருக்குது, அப்படியே போய் வர வேண்டியதான். சூப்பராக இருக்குது கைஸ், அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், யதார்த்தமாக தான் வந்தேன். இங்கே எதுவும் போர்டு வைக்கலை, அதனால் போகலாம். என்ன இடம்னே தெரிலங்க. ஓகே, கார்லாம் இருக்குது. இந்த மாதிரி இடத்த தானே சரி. இங்கேயும் வரலாம். ஓகே காய்ஸ், அந்த பக்கமும் வரலாம் போல் இருக்கு. அங்கே எப்படி வர்றது? அங்கேயே ஒரு வழி இருக்குது. சரி, நம்ம அங்கே வருவோம். எல்லாம் குடிச்சிட்ருக்கானுங்க, குப்பையாக வேறு கிடக்கு. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலுங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். 2வது நம்பர். இது என்ன நோட் போட்டிருக்கு? சி. பைக்கை தூக்கிட்டு கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. கைஸ், இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து போட்லாம் நிறுத்தியிருக்காங்க. நடுவில் மட்டும் ஒரு வழி இருக்குது. நம்ம வந்து கடலுக்குள்ளே பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். வேற லெவலுங்க. ஆசம், அல்டிமேட், சூப்பர், எக்ஸ்ட்ரானரி, மார்வலஸ், வண்டர்ஃபுல். தூக்கி அது மேலே நிறுத்த முடியுமா? அது வாய்ப்பு இல்லையாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வழியில் வந்தோம். அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியும் இங்கேயும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. ஓகே,
ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து குளச்சலில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பர். இது மீன் பிடிக்கிறதுக்காக கட்டியிருக்க ஒரு துறைமுகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்லாம் வந்து சேஃபாக நிறுத்துறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கடல்லே வந்து பார்த்திங்கன்னா லேண்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நான் அப்படியே வந்து அந்த கார்னரில் பைக் நிறுத்திட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபுல்லாக கடல். இங்கே பாருங்க, இந்த சைடும் கடல் தான். அதுதான் வந்து அந்த ரோடோட எண்டு. பின்னாடி ஊர். லிட்டரலாக வந்து நம்ம இப்போ கடலுக்குள்ளே இருக்கோம், நானும் என் பைக்கும்.